அடி பாப்பா உன்னை ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக். இப்போ நீங்கள் பொருளில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ குயிக்கும் ஷார்ட்னு ஸ்வீட் எடிட் பண்ணிடலாமா? வைப்ஸ் ஆகுதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் வந்து பணம் உங்ககிட்ட இருக்கிற ஆட்மோஷன் ஆப்பி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நான் கொடுத்த ப்ரீசெட்டை நீங்கள் இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு வந்து பணம் இதில் இப்படி தான் இருக்கும். ஜஸ்ட் இதில் வந்து பணக்கு எஃபெக்ட் எதுவுமே நான் கொடுத்துருக்க மாட்டேன். ஸோ அது தனியாக வந்து பணம் கொடுத்துருக்காது. ஸோ அது எப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பணக்கு இந்த 3D எஃபெக்ட் அந்த பீட் மார்க் வந்து பணக்கு கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பணக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பணக்க நம்ம எடிட் பண்ணுற பிக்கை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு இங்கே ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியா கொடுத்து நம்ம எடிட் பண்ண ஒரு பிக்கை வந்து பண்ணாக்க செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ கீழே மோட்ஸ் இருக்குது அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சைடில் இருக்கிற ஃபஸ்ட் அந்த ஆப் யூஸ் பண்ணி உங்களோட பிக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க ஃபுல் ஸ்கில்லை நீங்கள் ஆட் பண்ணிட்டு இருக்குங்க. ஜஸ்ட்டு இது இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணி சாங்குக்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் மாதிரி வரைக்கும் இந்த பிக்கை வந்து நீங்கள் ஸ்டீன் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பண்ணாக்க இது ஆட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க அடுத்தது எம்டியாக இருக்கா. ஸோ இதே நம்ம இப்போ எப்படி ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாமா? ஸோ இதில் யூஸ் பண்ணிக்கிற எஃபெக்ட் எல்லாமே வந்து பண்ணாக்க இதே ப்ரீசெட்டு கீழே வந்து பண்ண என்னோடய பேஜில் சிகரெட் ப்ரீஸ்ட் வந்து பண்ணாக்க நான் தனியாக கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அது கீழே ஏதாவது டைமிங் இது ஓடிச்சுனாக்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து பண்ணாக்க டவுன் ஷூ ஆகும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பண்ணாக்க உங்கள் ஆட் மோஸில் இன்புட் ஆகும். ஓகே, ஸோ இதில் தான் நம்ம வீடியோவில் யூஸ் பண்ணிக்கிற எஃபெக்ட் எல்லாமே இருக்கும். ஜஸ்ட் இங்கே இருக்கிறதுலே நம்ம காப்பி பண்ணிட்டு அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டு பிக்க மட்டும் தான் நம்ம வந்து பண்ணாக்க ஆட் பண்ண போகிறோம். எப்படி பார்த்தலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பண்ணாக்க நம்ம எடிட் பண்ணுற பிக் வந்து பண்ணாக்க ஒரு நைனிஸில் வந்து பண்ண கன்வெர்ட் பண்ணும். ஸோ அது எப்படின்னு குயிக்காக பார்த்து வந்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம பேக் போயிடலாம். இப்போ கீழே ப்ளஸ் இருக்குது அதுவும் கீழே போயிட்டு ஒரு நைனிஸில் வந்து ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியா கொடுத்து நம்ம எடிட் பண்ணுற ஒரு பிக் வந்து பண்ணாக்க செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ மேலே 3 பட்டன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இதில் ஃபுல் கம்ப்ரெஷர் பாருங்கள் அது வந்து பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே மோட்ஸ் இருக்குது அது நீங்கள் செலக்ட் போயிட்டு சைடில் இருக்கிற ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் ஆப்ஸ் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி ஃபுல் ஸ்கில்லை நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு மேலே காலில் சூப்பர் இருக்கா அது நீங்கள் செல்ல போயிட்டு இந்த கிரே ஃப்ரம் எஸ்பெஞ்சிகள் போயிட்டு கீழே சூப் பண்ணிங்கனாக்கா ஸோ இந்த பிக்கு நானிஸில் கனெக்டரும் இதை வந்து பண்ணி ஷோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பண்ணங்களே ஸோ அதே சேம் மெத்தில் நீங்கள் எடிட் பண்ணுற ஒவ்வொரு பிக்கும் வந்து பண்ணி கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ நீங்கள் கன்வெர்ட் போயிட்டு அப்படி இங்கே பேக் வைக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து பண்ணாக்க அந்த சிகரெட் பிடிச்சிட்டே இருக்கா ஜஸ்ட்டு அந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ண ஒரு க்ரீன் கலர் இருக்கா அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. இந்த பாக்ஸ் நீங்கள் கிளிக் போயிட்டு காப்பில் இருக்கா அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு இப்போ வந்து பண்ணாக்க பீட் பிடிச்சிட்டு இருப்பாருங்க. ஜஸ்ட் அது நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இந்த பிக் காற்று வந்து பண்ணாக்க இந்த இடத்துல எம்டியாக இருப்பாருங்க. கரெக்டாக ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு காப்பி பண்ணாது அதே பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்து நெக்ஸ்ட் மாதிரி இருக்கான்னு செக் பண்ணுறீங்க. இது கரெக்டாக தான் இருக்குது. மறுபடியும் அதே பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்து நெக்ஸ்ட் மாதிரி இருக்கான்னு செக் பண்ணுறீங்க. இது எக்ஸ்ட்ரா இருக்குது. இதை நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாமா? ஸோ அதுக்கு அந்த க்ரீன் கலர் நீங்கள் கிளிக் போயிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கனை கிளிக் போயிட்டு ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணாலே போதும். அந்த டைமுக்கு எதிர் கம்பேரிசன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இந்த கேஃப் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பண்ணாது இந்த இடத்துல 2 மார்க் பாருங்கள். கரெக்டாக வந்து பண்ணாக்க 7.03 செகண்ட் கிட்ட வந்துட்டு மறுபடியும் காப்பி பண்ணுறது எங்கள் பேஸ் போயிட்டு நெக்ஸ்ட் மார்க்காக செக் பண்ணிக்க உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கம்மியாக வச்சுனாக்க முன்ன பண்ண மாதிரி அதே ஸ்பீட் ஐக்கனில் இப்போ இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணால் எஸ் நேரம். ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கும் நம்ம அதை வந்து பண்ணாக்க பேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த 4 இடத்துல மட்டும்தான். ஓகே, இப்போ நம்ம இதில் வந்து பண்ணாக்க பிக் ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு க்ரீன் கலர் இருக்கா அதுலேயே நீங்கள் கிளிக் போயிட்டு இந்த கலர்ஃபில்ற கொடுத்து ஸ்டார் கிளிக் போயிட்டு ஸோ நைஸில் கன்வெர்ட் பண்ண சொல்லி ஸோ அதில் நீங்கள் எடிட் பண்ணி ஒரு பிக் இந்த இடத்துல நீங்கள் செலக்ட் போயிட்டு மேலே ப்ளஸ் கொடுத்தா மட்டும் போதும். கரெக்டாக அந்த எஃபெக்ட்டில் வந்து பண்ணாக்க இது அடையிடும். ஸோ நெக்ஸ்ட்டு அதே க்ரீன் கலரில் நெக்ஸ்ட்டு க்ரீன் கலரில் நெக்ஸ்ட்டு பிக்கை நீங்கள் ஆட் பண்ணிட்டுருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் அடுத்த 2 இருக்கா ஸோ அடுத்த 2 இதுலையும் ஸோ அதே சேம் மெத்தட் நம்ம வந்து பண்ணாக்க ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, ஜஸ்ட் இப்போ நம்ம 4th ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அப்படி இங்கே பேக் போய்க்குங்க. இப்போ நாம் சிகரெட் பிடிச்சிட்டு ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ க்ரீன் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க ஒரு 3 குரூப் இருக்கு பாருங்கள். அந்த 3 குரூப்புமே லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் போயிட்டு இந்த பாக்ஸ் அன்னைக்கு கிளிக் போயிட்டு காப்பி 3 லேஸ் இருக்குது அதை வந்து பண்ணி கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நாம் அப்படியே பேக் போய்க்கலாம். இப்போ நாம் எடிட் பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இந்த 2 பிக்கு அடுத்து வந்து பண்ணாக்க இந்த இடத்துல பிளாங்காக இருப்பாருங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு கரெக்டாக ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு காப்பி பண்ணது அதே பாக்ஸும் கொடுத்து PS3லேயே கொடுக்குறீங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி 1 பண்ண வந்து பண்ணாக்க கரெக்டாக அந்த லேயர்ஸுக்கு மேலே வருமானு நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் மாதிரி இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணுறீங்க. ஸோ இது வந்து பண்ணாக்க கரெக்டாக தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் மூவ் பண்ணாக்க இந்த 2 பிக் அடுத்து கேஃபாக இருக்கா ஸோ இந்த இடத்துலையும் அதே சேமத்தில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ முன்ன நான் சொன்னேன் ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கம்மியாக இருந்துச்சுனாக்க ஜஸ்ட் இந்த ஸ்பீட் ஐக்கன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பண்ணாக்க சேம் பண்ணுறது கம்ப்ரெஸ் பண்ணுறது பண்ணிக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து பண்ணாக்க இதில் பிக் எப்படி ஆட் பண்ணி பார்த்தலாமா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் 3 குரூப்பு கிட்ட வந்துருக்கோம். இப்போ மேலே குரூப் பண்ணி இருக்கா அந்த குரூப்
நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எடுக்குரு போய்க்குங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வரீங்க, கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியா கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணி ஒரு பிக் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டு வந்துட்டு இந்த லேயர் எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் ஃபீட்டில் டிஸ்கஷன் வேப் இருக்கா அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க டெல்ஸ் எஃபெக்ட் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த மிரரை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணிட்டு அப்படி நீங்கள் பேக் போய்ங்க. இப்போ இந்த 3 பட்டன் இருக்கா இது கிளிக் பண்ணிட்டு காப்பி ஃபீட் கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பண்ண கீழே மோட்ஸ் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுக்கு பிக்கு தோமை கொஞ்சம் சென்டராக வர மாதிரி இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டுங்க. ஓகே, நீங்கள் ஆட் பண்ணிட்டு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பில் இருக்கா அதை வந்து பண்ணி கிளிக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அப்படி நம்ம பேக் போய்க்கலாம். ஓகே, ஜஸ்ட் வந்து பண்ணிக்க ஃபஸ்ட்டில் ஆட் ஆகிடுச்சா. நெக்ஸ்ட் குரூப் 2 இருப்பாருங்க அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எடுக்க போகிறீங்க. ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு காப்பி பண்ணது அதே பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்து ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர்களை கொண்டுட்டேன். அப்போ நீங்கள் பேக் வந்தீங்கன்னாக்கா செகண்டில் வந்து பண்ணாக்க உங்களுக்கு ஆட் இதே சேம் மெத்தடில் நம்ம வந்து பண்ணாக்க தேர்டில் நம்ம ஆட் பண்ணி விட்டுக்கலாமா. ஓகே, ஜஸ்ட் இப்போ வந்து பண்ணாக்க நீங்கள் பொருள் பார்த்துமே ஆட் ஆகிடுச்சு. ஸோ இதே சேம் மெத்தடில் அடுத்த 3 குரூப் இருக்கா இதிலும் என்ன பண்ண அதே சேம் மெத்தடில் நம்ம ஒன் பண்ணால் பிக் ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ அங்கே டேல்ஸ் எஃபெக்ட் நம்ம காப்பி பண்ண பாருங்க. ஜஸ்ட் அது இந்த இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து பண்ணாக்க அடுத்த இதுலேயும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இந்த இடத்துல சின்ன கேப் இருக்கு பாருங்கள். ஸோ இதை நம்ம வந்து பண்ணாக்க ஒன்று தான் நம்ம ஆட் பண்ண போகிறோங்க. எஃபெக்ட் நான் கொடுத்துருக்க மாட்டேன். ஸோ அது எப்படின்னு பார்த்துடலாமா. ஸோ ஓகே, ஜஸ்ட் அதுக்கு வந்து பண்ண கரெக்டாக அந்த கேஃப்ரி இடத்துல ஃபஸ்ட் ஸ்டார்டிங் இடத்துக்கு வந்து கரெக்டாக ஒரு 6 பிக் ஆட் பண்ணுற மாதிரி வந்து பண்ண கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னாக்கி கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியா கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே 3 இருக்காது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து பண்ணக்கு ஃபுல் ஸ்கில்லில் நீங்கள் வந்து பண்ண ஆட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி ஃபுல் ஸ்கில் தான் இருக்கும் ஏன்னா நினச்சிட்டு பிக்கு தானே. ஓகே, இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணாக்க அது வந்து பண்ணாக்க கரெக்டாக புக் மாற்ற மாதிரி கட்டாயம். இப்போ நம்ம பண்ண அதே சேமத்தில் ஒன் பண்ணால் வந்து பண்ணாக்க நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கே கரெக்டாக வந்து பண்ணி ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ நான் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இதுக்கு வந்து பண்ணாக்க எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாமா. ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க ஃபஸ்ட்டு பிக் வந்து பண்ணிங்க கிளிக் போயிட்டு கீழே 3 இருக்கு அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சைடில் தேர்ட் ஒரு ஆப்ஷன் இருப்பாருங்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கரெக்டாக வந்து பண்ணாக்க அந்த பிக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அங்கே ஒரு கீஃபேம் கொடுத்து லாஸ்ட்டுக்கு எண்டுக்கு போயிட்டு அங்கே ஒரு கீஃபேமை நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டுங்க வந்துட்டு இது வந்து பண்ணாக்க லைட்டாக வந்து பண்ணிங்க ஜூம் பண்ணிக்கோங்க லைட்டாக. ஓகே, ஸோ இப்போ அப்படி நீங்கள் பேக் போய்க்குங்க. இப்போ வந்து பண்ணாக்கி கீழே எஃபெக்ட் இருக்கு அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஆட் எஃபெக்ட்டில் போயிட்டு ப்ரெல்ல இருப்பாருங்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே தேர்ட் ஒரு வந்து பண்ணாக்க ட்ராஷன் பல்ல எஃபெக்ட் இருக்குது அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பண்ணாக்க ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் அவங்க ஒரு கிஃபேம் கொடுத்து நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக தள்ளி. ஓகே, ஸோ கொஞ்சமாக தள்ளி அவங்க ஒரு கிஃபேம் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்து பண்ணாக்க அப்படியே இருக்கட்டும். இந்த செகண்டுக்கு மட்டும் வந்து பண்ணாக்க 0 வச்சுட்டுருக்கோம். ஓகே, ஸோ இப்போ லைட்டாக நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தினாக்கா ஜஸ்ட் அந்த எஃபெக்ட் வந்து பண்ணாக்க இதில் ஆட் ஆயிடும். ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நம்ம செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பில் இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு அதே பாக்ஸும் கொடுத்து பேஸ்டைல் கிளியர் மார்க் அது இங்கே செலக்ட் பண்ணிட்டு இந்த பக்கெட் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இந்த ஸ்பீடை கூட ஆஃப் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்கள் பிஎஸ் பண்ணால் மட்டும் போதும் கரெக்டாக அந்த ஃபிட்டில் வந்து பண்ணாக்கி இது ஆடாயிரும். ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அதே பாக்ஸும் கொடுத்து இப்போ டேட்டா நீங்கள் பேஸ் ஸ்டைல் கொடுத்தா ஜஸ்ட் இந்த ஃபிட் இதில் ஆட் ஆயிடுச்சா. ஸோ இதே சேம் மெத்தடில் அடுத்து இருக்கிற 3 பிக்குக்கும் இந்த ஜஸ்ட் நம்ம வந்து பண்ணாக்கி இந்த ஃபிட்டை நம்ம பிஎஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து பண்ண கரெக்டாக நீங்கள் புல்லு பார்த்து இது ஆட் ஆயிடுச்சா. ஸோ நெக்ஸ்ட் இந்த கேஃப்க்கு வந்து பண்ணாக்கி இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பேக் போயிட்டு செகண்ட் பிஸ்ட் நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இந்த கிரீன் குரூப்புக்கு அடுத்து வந்து பண்ணாக்க ஒரு கிரே கலர் இருக்கா அதுலேயே நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு இந்த 3 பட்டனை கிளிக் போயிட்டு காஃபி கொடுத்துட்டு அப்படி இங்கே பேக் போய்க்குங்க. இப்போ நாம் எடிட் பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க கேஃப்ரி இடத்துல ஃபஸ்ட் ஸ்டார்டிங் இடத்துக்கு போய்க்குங்க. இப்போ கீழே ப்ளஸும் கொடுத்து மீடியா கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணிய ஒரு பிக் வந்து பண்ண நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து பண்ண கீழே மோட்ஸில் போயிட்டு ஃபுல் ஸ்கில்லுக்கு வந்து பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன பண்ண மாதிரி நெக்ஸ்ட் மாதிரி இது வந்து பண்ணாமல் கட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, ஸோ இது சேமத்தில் வந்து பண்ணாக்கி இந்த இடத்துல ஒரு 3 கேஃப் இருப்பாரு. ஸோ இதில் ஒன் பண்ண வந்து நீங்கள் எடிட் பண்ணுற பிக் கரெக்டாக ஃபுல் ஸ்கில்லில் நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ நான் வந்து பண்ண கரெக்டாக 4 பிக் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம இதுக்கு எஃபெக்ட் ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு அந்த ஃபஸ்ட்டு பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு அங்கே காப்பி பண்ண ஃபிட்டு இந்த 3 பட்டனை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் ஃபிட் கொடுத்தனாக்கா ஜஸ்ட் அந்த ஃபிட்டு இதில் ஆட் ஆயிடும். ஸோ இது சேம் மெத்தடில் அடுத்து இருக்கிற 3த்துக்கு நம்ம வந்து பண்ணாக்க ஜஸ்ட் இந்த ஃபிட்டை நம்ம பேஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, ஜஸ்ட் இப்போ வந்து பண்ணி நீங்கள் புல்லு பார்த்து ஆட் ஆகிடுச்சா. ஸோ நெக்ஸ்ட் கேஃப்க்கு வந்து பண்ணாக்க நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு ஸோ செகண்ட் ஃபிஸ்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ண கிரே கலருக்கு அடுத்தது ஒரு ஆரஞ்சு கலருக்கு அதுலேயே நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பிலே கொடுத்து அப்படி நீங்கள் பேக் போய்க்குங்க. இப்போ நாம் எடிட் பண்ண அந்த பீட் மாப் ஃபிஸ்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கேஃப் இடத்துல ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு நான் காப்பி பண்ணது அதே பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்து நெக்ஸ்ட் மறுபடியும் செக் பண்ணுங்க. இது வந்து பண்ணாக்க கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இதே சேம் மெத்தட் நெக்ஸ்ட் இதுக்கு நம்ம ஆட் பண்ணிட்டுக்கலாம். இதுவும் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கம்மியாச்சுனாக்கா முன்னாடி சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த ஸ்பீடுக்கு நீங்கள் வந்து பண்ணாக்க யூஸ் பண்ணிக்கோங்க.
ஓகே. ஜஸ்ட் வந்து பண்ணாக்க இது ஆட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இதில் வந்து பண்ணாக்க பிக் ஆட் பண்ணிக்கலாமா? ஜஸ்ட் அதுக்கு ஃபஸ்ட்டு அந்த ஆரஞ்சு கலர் கீழ் போயிட்டு, இந்த கலர்ஃபுல்ன்ற குட்டு ஸ்டாரின் கீழ் போயிட்டு, ஸோ நான் எடிட் பண்ணி ஒரு பிக் வந்து பண்ணாக்க செலக்ட் போயிட்டு மேலே ப்ரெசென்ட் கொடுத்துறேன். ஓகே. உங்களோட பிக்கு இந்த மாதிரி சைடு ஆட் ஆகலைனாக்கா இந்த ஃபில் ஃபிட்டே இருப்பாருங்க. இது வந்து பண்ணி கிளிக் பண்ணி கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனாக்கா அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருப்பாருங்க. அதை இங்கே செலக்ட் போயிட்டு இந்த சைடில் இருக்கிற ஃபஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களோட பிக்குக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணி கரெக்டாக செட் பண்ணி நிறுத்திக்கலாம். மூவ் பண்ணுறது மட்டும் உங்கள் 2 விரலால் வந்து பண்ணாக்கி இந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணி கரெக்டாக வந்து பண்ணி ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க ஆரஞ்சு கல்லும் அதே சேம் மெத்தடில் நம்ம எடிட் பண்ணுற பிக்கை நம்ம ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இதுவும் கொஞ்சம் இதாக இருக்குது, நான் லைட்டாக விரலால் மூவ் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இதே சேம் மெத்தடில் அடுத்த 2 இதுக்கும் நம்ம வந்து பண்ணாக்க ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து பண்ணாக்க இது ஆட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஃபைனலி ஒரு லேயர் மட்டும் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு சேவ் ஷோப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பண்ணாக்கன்னு எப்பவுமே கொடுக்க ஒரு லேயர் இருக்கும். ஜஸ்ட் இதை நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு நம்ம எடிட் பண்ண ப்ராஜெக்ட்டில் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் அந்த 3D எஃபெக்ட் மாதிரி ஒரு லேயர், ஸோ அது வந்து பண்ணாக்க நம்ம இப்போ ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு இந்த இடத்துல வந்து பண்ணாக்க கேமரா லேயர் 2 ஆஃபில் இருப்பாருங்க. ஜஸ்ட் அந்த கண்ணு மாதிரி இருப்பாருங்க. இதை ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இந்த சைடில் பாக்ஸ் இருக்குது, அது கீழ் போயிட்டு இதில் கேமரா ஆப்ஷன் வந்து பண்ண ஆஃபர் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுட்டேன். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து மூவ் பண்ணி பார்த்தினாக்கா இப்போ நீங்கள் பொருளில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நீங்கள் டேட்டா வந்து பண்ணாக்க ஷூட் பண்ணிக்க வேண்டியதான். நீங்கள் ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த கேமரா ஆப்ஷன் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் எந்த டவுட் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணாக்கா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம போயிட்டு கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.